வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி அவங்க அம்மா அப்பா கோவிலுக்கு போகலான்னு கூட்டிக்கிட்டு வந்து அவங்க பையனோட ஃப்ரெண்டு பிரேமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. வானதி எவ்வளவோ எதிர்த்தோம் அதெல்லாம் கண்டுக்காம அவங்கள அழுத்தி பிடிச்சி மணமேடையில் உட்கார வச்சு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்க. ஐயர் தாலியை எடுத்து கொடுக்க பிரேம் அதை கையில் வாங்கிக்கிட்டு வானதியோட கழுத்துல கட்டுறதுக்கு கொண்டு போறாரு. இதுக்கு மேல போராடுறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிற வானதி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றாங்க. பாண்டியனோட குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் நிறுத்துறதுக்கு இப்படி பொய் சொல்லாத அப்படின்னு சொல்ல நான் 2 தடவை செக் பண்ணிட்டேன், வேணும்னா நான் இங்கே இருக்கேன், போய் பிரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வாங்க, 2 கோடு வரும்னு ஆணித்தரமா சொல்றாங்க வானதி. பிரேம் கிட்ட திரும்பி பாண்டியோட குழந்தை என் வயிற்றுல வளருது, இப்பவே என்னைய கல்யாணம் பண்ணிக்கணுமா உனக்கு அப்படின்னு கேட்க பிரேம் திருன்னு முழிக்கிறாரு. ஏய் 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 மச்சான், இவ பொய் சொல்றாடா, இவளை நம்பாதடா அப்படின்னு வசந்த் சொல்ல பொய் சொல்றேனா? எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொல்லுவாளா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன், பாண்டியோட குழந்தை என் வயிற்றுல வளருது, அது புரியுதா இல்லையா அப்படின்னு வானதி அழுத்தம் திருத்தமா கேட்க என்னடா மச்சான் இது, நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பாக்குறாரு பிரேம். அடி பாவி, வயிற்றுல வாங்கிட்டு வர்ற வயசாடி உனக்கு, ஏண்டி இப்படி பண்ண? வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்லடி உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கத்த நான் ஏன் வைக்கப்படணும்? எனக்கு பாண்டிய பிடிக்கும், பிடிச்சவனோட பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல பிரேம் நம்பிக்கை இல்லாம வானதியோட வயிற்ற பாக்குறாரு. அங்க என்ன எக்ஸ்ரே போட்டா காட்டிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை சொல்லாம விட்டிருந்தா இவர் வாழ்க்கை தான் வீணா போயிருக்கும், அதை பண்ணி இருக்கணும்னு சொல்றியாமா அப்படின்னு வானதி கேட்க எல்லாரும் அசந்து போய் நிற்கிறாங்க. இங்கே பாருன்னு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதை மீறி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னா சொல்லுங்க, நான் இங்கேயே மணமேடையிலேயே உட்கார்றேன் அப்படின்னு வானதி சொல்ல டேய் 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 மச்சான் மச்சான், அவ பொய் சொல்றாடா, அவ சொல்றத நம்பாதடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடான்னு பிரேம் கிட்ட கெஞ்சுற வசந்த். ஏய் அறிவில்லடி உனக்கு, கண்டபடி பொய் பேசிக்கிட்டுன்னு தங்கச்சியை மிரட்டுறாரு. நான் ஏன் போய் பேச போறேன், வேணும்னா வா இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம், டாக்டர் சொல்லுவாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கனா இல்லையான்னு, அப்ப தெரியும் உனக்கு, நான் பாண்டியோட குழந்தையை தான் பெத்து எடுப்பேன், இதெல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு ஓகேவா அப்படின்னு வானதி கேட்க பிரேம் வெளவெளத்து போய் பாக்குறாரு. என்னடா இது, உனக்கு ஒரு செம்ம ஃபிகர் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா உன் லைஃப் இப்படிலாம் ட்விஸ்டா வருது அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ நிறைய விஷயம் சொன்ன, ஆனா இதை சொல்லவே இல்லையேடா அப்படிங்கிற பிரேம் மாலையை கலட்டுறாரு. டேய் 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 நான் சொல்றத கேளுடா, அப்படிலாம் எதுவும் இல்லடான்னு வசந்த் சொல்றாரு. டேய் இதெல்லாம் தப்புடா, லவ் பண்றான்னு சொன்ன, பிரெக்னெண்டா இருக்கத சொல்லலையே, அவனே அவன் வீட்டுக்கு தெரியாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான் உனக்காக, இப்படி கோத்து விட்டுட்டு பார்த்தா என்னடா அர்த்தம்னு மொட்டை வசந்த் கிட்ட எகிருது. டேய் 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 அதெல்லாம் நம்பாதீங்கடாங்கிறாரு வசந்த். போடாங்கிற பிரேம் வாங்கடா போலான்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. டேய் 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 மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பிரேம் பின்னாடியே போறாரு வசந்த். வந்திருந்தவங்க எல்லாரும் எழுந்திருக்க ஐயா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில கேட்டுட்டு இருக்காருன்னு தெரியல வானதி அப்பா. ஐயர் உட்பட அத்தனை பேரும் அங்கிருந்து கிளம்பிட அப்படியே சில மாதிரி நிக்கிற வானதி கிட்ட ஐயோ ஐயோ உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியடி, ஏண்டி இப்படி பண்ணனன்னு அவங்க அம்மா பட்டுன்னு அடிக்கிறாங்க. ஐயா உட்ரி, கோவில்ல வச்சு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மா கதறி எழ வானதி என்னவோ பண்ணுங்க நான் எஸ்கேப்னு சந்தோஷமா நிக்கிறாங்க. வெற்றிகரமா பொங்கலும் பண்ணியாச்சு. ஐயனாருக்கு படையல் போட்டு அத்தனை பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பூசாரி ஐயனாருக்கு தீபாராதனை காட்டிட்டு பொங்கலுக்கு தீபாராதனை காட்ட வர அங்க கூட்டத்துல நிக்கிற ஒருத்தருக்கு அருள் வருது. அவரு 2 கையையும் கோத்து மேல தூக்கிக்கிட்டு முகத்தை முறுக்கிக்கிட்டு நாக்க மடக்கிக்கிட்டு டேய் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பயத்தோடையும் எல்லா பக்தியோடையும் பாக்குறாங்க. சோழன் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்க, டேய் சாமி கும்பிடுறா கும்பிடுங்கிறாரு சேரன். என்னங்க திடீர்னு சாமி ஆடுறாருன்னு நிலா கேட்க, சாமி அப்படித்தானேங்க வரும் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுறாருன்னு சோழன் ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா திரும்பிக்கிறாங்க. சாமி வந்தவர் அப்படியே ஒரு அரவட்டை அடிச்சு நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு முன்னாடி நிக்கிறவங்கள விரட்டி விட்டுட்டு என்னை தேடி புதுசா வந்திருக்கிற குடும்பம் எங்க எங்க அந்த குடும்பம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, நம்மளதான் சொல்லுது அப்படின்னு நடேசன் சொல்ல, சேரனும் அப்படியே தம்பிங்களை பாக்குறாரு. நம்மளதான் சொல்றாங்கன்னு சோழன் கிட்ட சொல்றாரு. எங்க என்ன தேடி வந்த குடும்பம், முன்னாடி வாங்க, வா
அப்படின்னு கத்த எல்லாரும் பயத்தோட பாக்குறாங்க. நிலா ரொம்பவே பயத்தோட பார்க்க, என்னப்பா உன்னதான் போப்பாங்கிறாரு சேரன். என்ன பாக்குற வா அப்படின்னு அவரு சாமி ஆடிட்டு இருக்க நிலா ரொம்பவே பயத்தோட கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. அவங்க பயத்தோட கையெடுத்து கும்பிட கூட மறந்துட்டு அப்படியே வயிற்று பக்கமா கைய வச்சுட்டு சொல்லுங்க சாமிங்கிறாங்க. உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது, நீ மாறுறதுக்கு தயாராயிரு அப்படின்னு நிலாவுக்கு அவரு வாக்கு சொல்ல நிலா குழம்பி போய் பார்க்க அதை விட அதிகமா குழம்பி போய் பார்க்கறாரு சோழன். என்னன்னே சொல்றாரு அவரு, ஏதோ மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றாரு அப்படின்னு சோழன் கேட்க, ஒருவேளை உன்னை விட்டுட்டு போயிட்டு வேற யாராவது அவங்க வாழ்க்கையில வரப்போறாங்களா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படியே அடிச்சு சாவடிச்சிருவேன், நல்ல வார்த்தையே வராதாடா உன் வாயில அப்படின்னு பாண்டிய மிரட்டிட்டு இருக்காரு சோழன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சாமி ஆடுறவர் சொல்ல, ஐயோ இதுங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கதே பெருசு, அது நல்லா வேற இருக்குமா அப்படின்னு ஆதங்கத்தோட பாக்குறாங்க கஸ்தூரி. கார்த்திகா உண்மையான சந்தோஷத்தோட பாக்குறாங்க. சாமி ஆடினவரு பக்கத்துல இருக்க தட்டுல விபூதி எடுத்து நிலாவோட நெத்தியில வச்சு விடுறாரு. போ அப்படின்னு அவர் விரட்ட நிலா மெதுவா அங்க இருந்து வர்றாங்க. சந்தா ஒரு மாதிரி பயமும் படபடப்புமா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அடுத்து சாமி ஆடுறவரு இங்க அங்கன்னு சுத்தி பார்த்துட்டு சாமி ஆடிக்கிட்டு நீ வான்னு கூப்பிடுறாரு. அவரு சேரன் இருக்க பக்கம் தான் பார்த்து கூப்பிட எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீ வா உன்னதான் அப்படின்னு சொல்ல, உன்னதான்டா போடாங்கிறாரு சேரன் பல்லவனை பார்த்து. அதுக்குள்ள நடேசன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உன்னதான் கூப்பிடுறாரு போன்னு சொல்ல சேரன் முன்னாடி வர்றாரு. வா வா இங்க வா அப்படின்னு சாமியாடுறவர் கத்திக்கிட்டு இருக்க சேரன் முன்னாடி வந்து கும்பிடுறாரு. அவரு வணக்கம்னு சொல்ல, ஏய் கல்யாணம் நடக்கணும்னு தானே நீ என்ன தேடி வந்திருக்க, அதுக்கு தானே வந்திருக்க, இத்தனை வருஷம் உன் கண்ணுக்கு நான் தெரியலல்ல? தெரியலையா? எதை மறந்தாலும் உன் குலதெய்வத்தை மறக்கலாமா அப்படின்னு அவரு மிரட்டிட்டு இருக்க, மன்னிச்சிருங்க சாமி தப்புதான், கோவில் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது, அதான் சாமி வரல, மன்னிச்சிருங்கிறாரு சேரன். நீ எதுக்காக என்ன தேடி வந்தியோ அது சீக்கிரமாவே நடக்கும், நினைச்சது நடந்ததும் என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு சாமியாற்றவர் சொல்ல கார்த்திகா சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயய்ய இந்த சாமி என்ன இதுங்களுக்கு எல்லாம் நல்ல வாக்கா சொல்லுது அப்படின்னு கடுப்போட காண்டாமிருகம் கஸ்தூரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தேடி நீ வரணும் புரியுதா அப்படின்னு சாமியாடுறவர் கேட்க, புரியுதுங்க சாமிங்கிறாரு சேரன். வருவியான்னு கேட்க, கண்டிப்பா வருவேன் சாமிங்கிறாரு. கண்டிப்பா வர்றேன்னு சேரன் சொல்ல பக்கத்துல இருக்க தட்டுல இருந்து விபூதி எடுத்து சேரனுக்கு வச்சு விடுறாரு. ஒரு கை நிறைய பூவள்ளி சேரன் மேல தூவ அதுல பாதி பூ சந்தா மேல விழுந்துருது. அவங்க கையிலேயே போய் ஒரு பெட்டல் விழுது. கார்த்திகா சொல்ல முடியாத உணர்ச்சி குவியலோட இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கையில விழுந்த ரோஸ் பெட்டல் எடுத்து சந்தா பாத்துக்கிட்டு இருக்க சந்தாவை கார்த்திகா நிறைவா பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விபூதி எடுத்து தலையில போட்டு போ போ அப்படிங்கிற ஒரு சாமி ஆடிக்கிட்டே இருக்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட அவரை பார்த்துட்டு இருக்க. அவர் யாரையும் கூப்பிடல, சுத்தி வந்துட்டு உடம்ப முறுக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க. பூசாரி வந்து நெத்தியில விபூதியை வச்சு அவரை மலையேற்றி விடுறாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து தலையில உட்கார்ந்ததும், சாமியை உங்களை கூப்பிட்டு குறி சொல்லி இருக்குன்னா பெரிய விஷயம், இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு பூசாரி சொல்ல நடேசன் ஆளா திரும்பி ஐயனார தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட மற்றவங்களும் அதையே பண்ணுறாங்க. கார்த்திகா ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிடுறாங்க. ஐயனார் முட்டை மொழியோட எல்லாரையும் பார்த்து, டேய் வந்தீங்கல்ல, அதான் என்ன 3 நாளாக வச்சு செஞ்சுட்டீங்கல்ல, கிளம்புங்கடா, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், மற்றவங்களையும் பார்க்கணும்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா அவங்களோட ரெகுலர் காஸ்டியூமுக்கு மாறி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே நடையில் வந்து நிற்கிறாங்க. அங்க வர்ற சோழன், இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சும்மா தாங்க, உள்ளர அண்ணன் சமைச்சுக்கிட்டு இருந்தாரு, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதான் அப்படியே நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல நிலாவை தலையில இருந்து கால் வரலும் பிரமிப்பா ஒரு பார்வை பாக்குறாரு சோழன். நம்ம வீட்டுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களை போய் அண்ணன் வேலை வாங்குமாங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு தயக்கத்தோட சிரிக்கிறாங்க. ஆமா அண்ணன் சமைக்குதுன்னு நான் சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க அண்ணன் தான் சமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, அத்தை எப்படி கிச்சனை விட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சோழன் யோசனையா கேட்க, நாம போனாதாங்க அவங்க மூஞ்ச காட்டுறாங்க, அண்ணன் போனா கண்டுக்கிறது இல்லைங்கிறாங்க நிலா. ஓ அண்ணன் விட்டு கொடுத்த விஷயம் அந்த மாதிரிங்க, சரி அதை விடுங்க, உங்க கைய காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சோழன் கேட்க நிலா கைய நீட்டுறாங்க. இன்னும் லைட்டான சிவப்போட கொஞ்சம் கண்ணி போயிருக்க. சோழன் மெதுவா அதை ஒரு தடவி பார்க்க நிலாவும் சோழனோட கண்ணையே பாக்குறாங்க. 2 பேரோட கண்ணு ஒருத்தர் பார்த்துக்க, பரவாயில்லைங்க கொஞ்சம் செவந்தது கம்மியான மாதிரி இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, வந்த உடனே தேங்காய் எண்ணெய் வச்சேன், இப்போ பெருசா வலியெல்லாம் இல்லைங்கிறாங்க நிலா. ஓகே தாங்கிறாங்க அவங்க.
சோழன் கொஞ்சம் சங்கடமும் நெகிழ்ச்சியுமா சரின்ற மாதிரி தலையாட்ட, ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வேப்பில வைக்கலனாலோ இல்ல கால் பயங்கரமா சுடும்போது தண்ணி ஊத்தி விடலனாலும் நான் கண்டிப்பா பரிகாரத்தை முடிச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க நிலா. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நம்ம குடும்பத்துக்காக தானே நீங்க இதெல்லாமே பண்ணீங்க. ஆனா என்ன, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். கோவில்ல திடீர்னு நீங்க தீச்சட்டி எடுக்கிற வரிசையில நின்ன போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எப்படியும் உங்களை தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இப்படி ஏதாவது பண்ணினா உங்களுக்கு வரப்போற பாதிப்புல இருந்து ஏதாவது கொஞ்சம் தடுக்கலாம் இல்ல. அதான்னு சோழன் சொல்ல சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அடுத்து 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம வெளியே பார்க்க உள்ள பார்க்க அடுத்து ஒருத்தர் பார்க்கன்னு இருக்காங்க. சோழன் வீட்டை ஒரு தடவை திரும்பி பார்க்கறவரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குது இல்லைங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க கொஞ்சம் போர் அடிக்குது தாங்கிறாங்க நிலா. அப்போ அப்படியே எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா அப்படின்னு சோழன் கேட்க, எங்க போறதுங்கிறாங்க நிலா. அப்படியே எங்கேயாவது போலாங்க, சுத்தி வயல் வரப்பு தானே, ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு அப்படியே எங்கேயாவது சுத்திட்டு வரலாம், நல்லா இருக்கும்ல, வர்றீங்களான்னு சோழன் கேட்க, ஓகே போலாம் அப்படின்னு நிலா தலையாட்ட, ஓகே வாங்க போலாம் அப்படிங்கிற சோழன் வெளியே வந்து செப்பல் போட நிலாவும் வந்து செப்பல் போடுறாங்க. நடந்து தானே போறோம்னு நிலா கேட்க, ஏங்க நடந்து போனா என்னைக்கு போறது, இதோ மணி அண்ணன் அவர் அண்ணன் பையன் சைக்கிளை விட்டுட்டு போயிருக்காரு, இதுல ஏறி போவோங்க வாங்க அப்படிங்கிற சோழன் சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து விட, ஏங்க எனக்கு சைக்கிளில் உட்காந்து பழக்கம் இல்லைங்கிறாங்க நிலா. என்னங்க சைக்கிள் ஓட்டி தானே பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க, உட்காந்து கூடவா பழக்கம் இல்லை அப்படின்னு சோழன் கேட்க, நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்க நானும் ஓட்டுவேங்க, சரி நான் உட்கார்றேன், உட்காரட்டுமான்னு நிலா கேட்குறாங்க. ஓகே அப்படிங்கிற சோழன் சைக்கிள்ல ஏறி உட்காந்து உட்காருங்கன்னு சொல்ல பல்லவன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றவர் இதை பாக்குறாரு. அப்படின்னு நிலா ஏற போக பாத்துங்கிறாரு சோழன். நிலா ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அண்ணே பாண்டியன் இங்க வா அப்படின்னு கூப்பிட, ஏண்டாங்கிறாரு அவர் உள்ள இருந்து. அட வாண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட்டு இருக்க, ஏறிட்டீங்களான்னு சோழன் கேட்குறாரு நிலாட்ட. இருங்க உட்கார்றேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, வாயேன் பாரு பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் ஊரை விட்டு போறதுக்குள்ள அவங்க மனசுல இடம் பிடிச்சிடுவான் போலையே அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாண்ணே அப்படியே நடக்கட்டும், அப்பதானே அண்ணி நம்ம வீட்லயே இருப்பாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா ஒரு வழியா தாவி குதிச்சு சோழனை ஒரு இடி இடிச்சு பின் சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. என்னங்க பத்திரமா உட்காந்துட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, அப்படின்றாங்க நிலா. போலாமா அப்படின்னு சோழன் கேட்க, போலான்றாங்க. சோழன் ஒரு புன்னகையோட சைக்கிளை எடுக்க நல்லா உட்கார்ந்துருக்கோமான்னு கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவனும் பாண்டியும் பார்த்துட்டே இருக்காங்க. போறப்ப சந்தோஷமா போறாங்க, வர்றப்ப சண்டை போடாம இருந்தா சரிதாங்கிறாரு பாண்டி. அதானே எனக்கு பயமா இருக்குன்றாரு பல்லவன். சோழன் ஜாலியா சைக்கிளை ஓட்டிக்கிட்டே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்க நிலாவும் சந்தோஷமா இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. அப்பா நல்ல காத்து இல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க இதுக்குதான் வெளியில போவோம்னு சொன்னேன். சென்னையில இருக்க பரபரப்பெல்லாம் இந்த ஊர்ல சுத்தமா இருக்காதுங்க, அப்படியே நிதானமா வாழ்க்கை போகும். அப்பெல்லாம் ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்டா சென்னையே காலியா இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லாரும் ஊர் பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வந்து நல்ல நிம்மதியா இருந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திருச்சு மறுபடியும் சென்னைக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு ஸ்ட்ரென்த்தை தேத்திட்டு வருவாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டே போக நிலா எந்த பதிலும் சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எந்த சவுண்டுமே இல்ல அப்படின்னு நினைக்கிற சோழன், ஏங்க கவனிக்கிறீங்களா இல்லையாங்கன்னு கேக்குறாரு. கவனிக்கிறேங்கிறாங்க நிலா. அப்படின்னு சோழனும் தலையாட்ட, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீங்க அங்கதானே இருக்கீங்க, உங்களுக்கு ஊருக்கெல்லாம் வர்ற பழக்கம் இருக்கா என்னங்கிறாங்க நிலா. ஏங்க ஊருக்கு வந்தாதான் இதெல்லாம் தெரியணுமா என்ன, லீவு விட்டா ரோடே காலியா இருக்கும், சவாரியே இருக்காது, இதெல்லாம் ஏன்னு கூட யோசிக்க மாட்டேனா என்ன அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படி வர்றீங்க அப்படின்னு நிலா சொல்ல, எதுனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சோழனோட வண்டி கொஞ்சம் தடுமாற நிலா ஜங்கனி கீழே குதிச்சிடுறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, சாரிங்கிறாரு சோழன். என்ன ஆச்சுன்னு நிலா கேட்க, இல்லைங்க ஸ்பீட் பிரேக் வந்ததும் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ரோட்ல வந்துட்டு இருந்த லேடி இவங்க சைக்கிளை நிறுத்திட்டு நிக்கிறத பார்த்துட்டு, ஏன் தம்பி பொம்பளை பிள்ளைய இப்படி பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறியே அப்படின்னு சொல்ல, பின்ன தலைமையில உட்கார வச்சு கூட்டிட்டு போகட்டுமாங்கிறாரு சோழன். என்ன அப்படின்ற மாதிரி நிலா பார்க்க, ஏன்பா தம்பி முன்னாடி உட்கார வச்சு பத்திரமா கூட்டிக்கிட்டு போலாம்ல, பாரு இந்த பொண்ணு எப்படி பயப்படுதுன்னு, நீ முன்னாடி உட்காருமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதெல்லாம் வேணாங்க நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கிறேங்கிறாங்க நிலா. தம்பி நல்லாதாம்மா சைக்கிள் ஓட்டுது, போக போக ரோடு சரி இருக்காது, அதனாலதான் சொல்றேங்கிறாங்க அந்த லேடி. முன்னாடி உட்காருமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல நிலா தயங்கிட்டு இருக்க, ஆஹா
அடிக்கிறது அருமையான சான்ஸ் அப்படின்னு யோசிக்கிற சோழன், ஏங்க அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, வந்து முன்னாடி உட்காருங்க வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஏகத்துக்கும் தயங்கிட்டு இருக்காங்க. ஏங்க வந்து உட்காருங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மான்றாரு சோழன். ஏமா போமா, முன்னாடி உட்காந்து பத்திரமா போமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, கீழே தள்ளி விட்டுற மாட்டீங்களே அப்படின்னு நிலா சந்தேகமா கேட்க, ஏங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தானே முன்னாடி உட்கார சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேங்க, என்னை நம்பி உட்காருங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பார்த்து பத்திரமா போங்க. வரேன்னு அந்த லேடி கிளம்புறாங்க. நன்றிமா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சோழன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு அந்த லேடி போயிடுறாங்க. வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா மெதுவா வந்து உட்காடுறாங்க. நல்ல ஊரு, நல்ல மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவரு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்க. ஏங்க எங்க பிடிக்கிறதுங்கிறாங்க நிலா. எங்க வேணா பிடிச்சிக்கோங்க, இதோ என் கை மேல வேணா கூட கைய வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கேயே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஹேண்ட்பாரோட மிடில் பிடிச்சிக்கிறாங்க நிலா. சரி ஓகே, காலை மட்டும் லைட்டா ஃப்ரண்ட்ல தூக்கிக்கிட்டீங்கன்னா ஏங்க அப்படின்னு சொல்ல லைட்டா காலை நகர்த்திக்கிறாங்க நிலா. ஏங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கல்ல, போலாமான்னு கேட்க போலாங்கிறாங்க. சைக்கிள் போக ஆரம்பிக்க நிலா ஜாலியா ரெண்டு பக்கமும் வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. சோழன் நிலாவை ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு. என்ன சுகம் உள்ளமே, இத்தனை நாள் எங்கிருந்த உள்ளமே, இருள தேடும் விளக்கில்ல, இப்ப ஒளியா வந்த நீ எனக்குள்ள, கட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதேன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. சோழன் நிலாவும் ஜாலியா பேசிக்கிட்டே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொன்ன மாதிரிலாம் இல்லை, ரோடு நல்லாவே இருக்கு, எப்படியோ நல்லது நடந்தா சரி, பாதி வாழ்க்கை வாழுறேன், உன் காதலால மீழுறேன் அப்படின்னு பாட்டு போய்கிட்டு இருக்க. சோழனோட சைக்கிளும் வயல் வரப்பு கம்மாக்கரை காட்டுக்குள்ளன்னு எல்லா இடமும் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு லாங் ரவுண்டு முடிச்சுட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. கிட்ட வந்துட்டோம் போல இருக்கே, டைம் போனதே தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாங்க அப்படிங்கிற சோழன், ஏங்க நாம வேணா இன்னொரு ரவுண்டு போலாமாங்கன்னு கேக்குறாரு. ஐயோ வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு போலாம் நிலா சொல்ல. அப்படின்னு சோழன் சைக்கிளை ஓட்டுறாரு. உங்களுக்கு பசிக்கல அப்படின்னு நிலா கேட்க, பசியே தெரியலங்க, நான் அப்படியே மிதந்துட்டு இருக்கேன்றாரு சோழன். சைக்கிள் தானே ஓட்டுறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியே புரிஞ்சுட்டாலும் அப்படின்னு சோழன் முனக, என்ன சொன்னீங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வாங்க வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சோழன் சைக்கிள் கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துறாரு. நிலா இறங்காம அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க ஹேண்ட்பாரை பிடிச்சிக்கிட்டு என்னங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் கையெடுத்தா தானே உள்ளர போக முடியும், ஜெயில் மாதிரி உள்ளர வச்சு லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஹேண்ட்பார்ல இருந்து கையெடுக்கிறாரு சோழன். சாரிங்கன்னு அவரு சொல்ல, சரி நான் உள்ளர போறேங்கிறாங்க நிலா உள்ளர போயிட்ட. காத்துல ஒரு அரவட்டம் போட்டு, ஐயோ ஜாலியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு. வானதி போன ஆட்டோ போறப்போ போன வேகத்தை விட இப்ப பயங்கர வேகமா வருது. அவங்க அம்மா பின்னாடி உட்காந்து வானதியை திட்டிக்கிட்டே வர்றாங்க. ஏன்டி இப்படி மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற, மூஞ்ச பாருன்னு திட்டிட்டு இருக்க, என்ன பொல்லாத மான மரியாதை அப்படின்னு வானதி சொல்ல, ஏண்டி வெக்கம் கெட்டவளே, என்ன பேச்சு பேசுறேன் நானு, கொஞ்சமாவது உரைக்குதாடி உனக்கு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வாயப்பாருன்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. அவங்க அப்பா இருக்கமா ஆட்டோ ஓட்டுறதுக்காகவே பிறந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு, ஏன் வயிற்றுல வந்து பிறந்து தொலைச்சிருக்கியேடி அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அவங்க அம்மா அழறாங்க. சந்தா சைக்கிள் மே ஜாரியான்னு கேட்டேன். ஆமா சைக்கிள்ல தான் போனோங்கிறாங்க நிலா. டேய் எங்கடா அண்ணனோட எக்ஸ காணோம் அப்படின்னு சோழன் பாண்டியனை கேட்க, எனக்கு என்ன தெரியுங்கிறாரு. ஆமா உன்னை கேட்டா உனக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற சோழன் பக்கத்துல இருக்க பல்லவன் கிட்ட, எங்கடா அண்ணனோட எக்ஸ காணுங்கிறாரு. அவங்கெல்லாம் கோவில்ல தானே இருக்காங்க, பக்கத்துல ஏதோ கோவில் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்களாம், கார்த்திகா பேசும்போது சொன்னாங்கங்கிறாரு பல்லவன். பாத்தியாடா எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு அப்படின்னு சோழன் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டு. நீ கேட்டேன்னு சொன்னேன் பாத்தியா அப்படின்னு பல்லவன் கேட்க, சாப்பிடும்போது என்னடா தொண்ணு பேசிக்கிட்டு அப்படின்னு சேரன் கேட்க, சாப்பிட ஆரம்பிக்கலன்னு, அதுதான் சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காரு. கொடுங்கன்னு நிலா தட்டை வாங்கிக்க, போதும்னுங்கிறாரு பாண்டி. நிலா உனக்கு கீழே உட்கார்றது ஓகேவாப்பா, இல்லைன்னா சேர் போடுறேங்கிறாரு சேரன். இல்லைண்ணே நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பான்னு தலையாட்டுற சேரன். இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவாப்பான்னு கனிவோடு கேட்கிறாரு. ரொம்ப பசிக்குதுன்னுங்கிறாங்க நிலா. இருக்காதா பின்ன, காலையில இருந்து நாங்க உன்னை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கோம், நல்லா சாப்பிடுப்பாங்கிற சேரன் ரொம்பவே மலர்ச்சியா இருக்கிறாரு. பாண்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்க சோழன் கிட்ட, சோழா
இவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல ஏதோ இருக்கு, இல்லைன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பரிகாரம்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல, அது ஏதோ ஒன்று இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லடா, என் மேல இருக்க லவ் தாண்டாங்கிறாரு சோழன். அப்படியான்னு பாண்டி நக்கலா கேட்க, அண்ணே ரொம்ப ஆசைப்படாதன்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன அப்படியான்னு கேட்குற அப்படின்னு சோழன் கேட்க, நிலா பரபரப்பாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணி என்னடாண்ணா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, நீ மதியம் என்னடாண்ணா அவங்கள சைக்கிளில் கூட்டு போற அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏய் நீ பாத்தியாடா அப்படின்னு சோழன் ஆர்வமா கேட்கிறாரு. பார்த்தோன்னே, நானும் பாண்டியனும் பார்த்தோன்னே, ரெண்டு பேருமே பார்த்தோன்னு சொல்ல, சோழன் பாண்டிய திரும்பி பார்க்க அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அன்னைக்கு உன்னை பிடிச்ச மாதிரி தானே தெரியுதுன்னு பல்லவன் சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு ஆர்வமா கேட்கிற சோழன், அவ என்னை லவ் பண்றாடா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் தம்பி, இப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல தான் நீ ஒண்ணுமில்லாம சொதப்பிடுவ, கொஞ்சம் அடக்கி வாசிங்கிறாரு பாண்டி. அப்படின்னு அவரை மிரட்டிட்டு இருக்க, டேய் எல்லாரும் பேசாம சாப்பிடுங்களேன்டாங்கிறாரு சேரன். சரி சரின்னு, அப்ப சாப்பிட்டுட்டு பேசுறோன்னு சோழன் சொல்ல, டேய் சாப்பிடுறா, சாப்பிட விடுடா அப்படின்னு பாண்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்க சந்தா கொஞ்சம் தயக்கத்தோட நிமிர்ந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க சாப்பிடலையான்னு சேரன் கிட்ட கேக்குறாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்கன்னு சேரன் சொல்ல, சந்தா லைட்டா சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிடுறாங்க. நாம இத்தனை பேர் இருக்கோம், ஆனா அண்ணன் சாப்பிடலையான்னு யாராவது கேட்டோமா? சந்தா தான் கரெக்டா கேக்குறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, சந்தா ஒரு தயக்கத்தோட பாக்குறாங்க. ஆமால பாத்தியா, உங்களுக்கெல்லாம் என் மேல அக்கறையே இல்லை, சந்தாவுக்கு தான் என் மேல அக்கறை இருக்குன்னு சேரனும் விளையாட்டா சொல்ல, சந்தா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அண்ணே, இப்ப நான் தானே இதை சொன்னேன்னு பல்லவன் அதிர்ச்சியா சொல்ல, சொன்னேன் ஆனா கேட்டியாங்கிறாரு சேரன். ஆமா இல்லன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அண்ணே, நான் கேட்க வந்தேன்னு அதுக்குள்ள இவங்க கேட்டுட்டாங்கங்கிறாங்க நிலா. நீங்க அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டீங்களேன்னு நிலா சொல்ல, ஐயோ சாரிப்பா, நான் சும்மா இவங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன், உன்ன அப்படி சொல்லுவேனா அப்படின்னு சேரன் சொல்ல, அதுதானேங்கிற மாதிரி நிலா சிரிக்க, அண்ணன் தம்பி பாசத்தை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சலிப்பா குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சோழன். வானதி வந்த ஆட்டோ வீட்டு முன்னாடி வந்து நிக்க, அதுக்கு முன்னாடி வந்து பைக்கை நிறுத்துறாரு வசந்த். ஆட்டோ நின்னது அவங்க அம்மா கீழே இறங்கி, வாடினா வாடி அப்படின்னு இழுத்து கேட்டை திறந்து உள்ளர தள்ளுறாங்க. கதவை திறந்து உள்ளர வர்ற அவங்க அம்மா சாவியை தூக்கி எறிஞ்சிட்டு, வாடி அப்படின்னு வானதியை இழுத்து தள்ள சோஃபால போய் உட்காடுறாங்க வானதி. அவ்வளவுதான், அவங்க அம்மா தரையில உட்காந்துக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு, பாவி மக, ஐயோ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடி அப்படின்னு தலையை அடிச்சுட்டு அழ, அவங்க அப்பாவும் கீழே உட்காந்து தலையில கைய வச்சுக்கிறாரு. அவங்க அண்ணன் வானதியை முறைச்சிட்டு இருக்க, ஐயோ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு வானதி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், அந்த பொறுக்கி பையில பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா அவன் குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிக்கிற, வெக்கமா இல்லையாடி உனக்கு? என்னடி வயசாகுது உனக்கு? 21 வயசுல உனக்கு குழந்தை கேக்குதாடி அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க, வானதிய அசராம உட்கார்ந்து இருக்காங்க. கல்யாணம் கூட ஆகாம இப்ப கர்ப்பம் ஆயிட்டு வந்து நிக்கிறியேடி அப்படின்னு கதறி அழற அவங்க அம்மா முகத்துல அடிச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா தலையா அடிச்சு அழுதுட்டு இருக்க, அவங்க அப்பா தலையில கைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்க. வானதிக்கு அவங்கள பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு. கல்யாணத்துல இருந்து தான் தப்பிச்சிட்டோமே, அடுத்து ஏதாவது சொல்லலாமா, என்ன செய்யலாங்கிற மாதிரி வானதி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.